அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழகப் பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் ஐவர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் KN நேரு, RS பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் என்னால் நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஐவர் குழு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளை தேர்தல் தொடர்பான கருத்துக்களை பெற்று தேர்தல் பணிகள் தொடர்பான கலந்து ஆலோசனையை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணியை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுப்பதற்காக நம்முடைய கழக பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையில் KN நேரு, E பெரியசாமி, க பொன்முடி, ராசா, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு கூட்டணி கட்சியினரோடு சுமூகமாக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தனர். அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் 21 தொகுதிகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கடலூர், கரூர், மயிலாடுதுறை, விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியில் போட்டியிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, திண்டுக்கல் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுறாங்க. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்ற உன்னதமான ஒற்றை எண்ணத்தோடும் தோழமை உணர்வோடும் இந்த தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டு தேர்தல் பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம். விருப்ப மனு அளித்தவங்களை கடந்த 10ஆம் தேதி தலைமை கழகத்திற்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், பொருளாளர் TR பாலு அவர்களும், முதன்மைச் செயலாளர் KN நேரு அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம். தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம். வேட்பாளர்களுடைய தகுதி, கள நிலவரங்களை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுருக்கிறோம். தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர் தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவரா சிறப்பு தகுதியை உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம். கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பின்வரும் வேட்பாளர்களோட வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். திமுகவுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன். வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி, MS, FRCS. தென் சென்னை முனைவர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன், MA, MPhil, PhD. மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன், BA. திருப்பரம்புதூர் திரு TR பாலு, BSc, LCE. அரக்கோணம் S ஜெகத்ரட்சகன், MA. வேலூர் TM கதிரானந்த், BCom, MBA. தருமபுரி மணி, BCom, BL. திருவண்ணாமலை CN அண்ணாதுரை, BCom. ஆரணி MS தரணிவேந்தன்.
கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம்காம், சேலம் டிஎம் செல்வகணபதி எம்ஏ எல்எல்பி, ஈரோடு கேஇ பிரகாஷ் பிஏ, நீலகிரி ஆ ராசா பிஎஸ்சி பிஎல், கோவை முனைவர் கணபதி ப ராஜ்குமார் எம்ஏ எல்எல்பி பிஹெச்டி, பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி, பெரம்பலூர் அருண் நேரு எம்எஸ், தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி, முரசொலியே நிற்குதுங்க. தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி, தேனி தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ, தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ, தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் 11 பேர், பெண்கள் 3 பேர், பட்டதாரிகள் 19 பேர், முதுநிலை பட்டதாரிகள் 12 பேர், முனைவர் 2 பேர், மருத்துவர்கள் 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர். ஆக இவர்களை எல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன். அதை காப்பாற்றி தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக பத்திரிகையாளர்கள் மைக்க கொடுத்துருங்க. அடிக்கடி இங்க வராரு. உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு. 2 கேள்வி வைக்கிறோம் சார். அது எங்க பொருளாளர் பாலு அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு, யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. அதனால அதிக நான் விளக்க விரும்பல. ஆக தோல்வி பயம் வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வரட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ, சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சார். அப்புறம் இந்த திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து ஒன்று அடிபடுது. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது தொகுதியானது கேட்கப்பட்டது. அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன்வரலை? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை உண்டு. அதனால் அதுக்காக தான் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார். அதனால் அதுக்கு மேற்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோட பேசுவதற்கான கொஞ்சம் காலதாமதமாச்சு. அதையும் சுமூகமாக தான் முடிச்சிருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இல்லது ஏதோ கோபதாபம் ஏற்பட்டு அப்படி முடிச்சதுங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் வணக்கம். பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியாக வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க. அது தொடர்பாக அது உண்மையாது? நீங்களே உண்மையானு கேட்குறீங்க, அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா புதிய முகத்துக்கு கொடுத்து அது இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாகவே உங்கள் இந்த டைமில் திமுகவை எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க. இப்போ இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி, இப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா பிரதமர் கூட
சிறப்பாக வந்து பண்ணியிருக்கீங்கன்னு விட்டு இங்கே வந்து மேடையில் உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் அவர்களை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுகவுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர். ஆனால் 2 பேருமே சேர்ந்து மீண்டும் திமுகவுக்கு பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சார், தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கு, அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நாங்கள் ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் சொல்றாரு. நாங்கள் பல முறை சொல்லியாச்சு, இது குடும்ப கட்சி. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதனால் வாரிசின் அடிப்படையில் பதவியெல்லாம் கொடுக்கறதில்ல, உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுது தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறதில்ல. சார் வணக்கம். திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூட வகையில் அமைஞ்சிருக்கும், அதுக்கான வரலாறும் உண்டு. தற்போது வெளியிட்டிருக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா? அப்படி இருக்கும்னா எதை அதை முக்கிய அம்சமாக பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து ஷார்ட்டாக தான் படித்து சொல்லியிருக்கிறேன், என் முழுசாக படித்த நேரம் இல்லை. அதனால் புக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க, நீங்கள் படித்து பாருங்கள். அதில் எல்லாமே நீங்கள் கேட்குற அம்சம் அத்தனையும் இருக்கும். சார், அதிமுக கூட்டணி தற்போது வரையிலும் இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு. திமுக கூட்டணி அனைத்துமே முடிவு செஞ்சு எல்லா வேலைகளும் முடிச்சிருக்கோம். இந்த தேர்தலில் பாஜக 2ஆம் இடத்தை பிடிக்க போவதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. எப்படி இருக்கும் சார் காலம்? இல்லை, அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாத பொறுப்பு நாங்கள் இல்லை, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. எங்கள் கூட்டணி நாங்கள் முடிச்சிட்டோம். பிஜேபி வந்து வளர்ந்துட்டு வருது, அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் யார் வளர்ந்துருக்கிறா, யார் 2ஆம் இடத்துல இருக்கா, யார் 3ஆம் இடத்துல இருக்கிறா, யார் வந்து நோட்டை விட குறைவாக ஓட்டு வாங்குறாங்கிறது தெரிய போகுது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். முடிச்சுக்கலாமா? நன்றி சார். ஒரு கேள்வி சார். சார், நீங்கள் கொடுத்துருக்க இந்த அறிக்கையில் வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இண்டி பிளாக்கோக்கு மொத்தமாக சேர்த்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லை திமுக கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமாம், எங்கள் கூட்டணி தானே வரப்போகுது மேலே, அந்த தைரியத்தில் தான் கொடுத்துருக்குறோம்.